இன்று நடக்கும் அனைத்து நிகழ்வும் குருவே முன்னின்று நடத்தருவராக. இருபால் மெய்யன்பர்கள் அனைவரையும் விருதுநகர் மண்டலம் சார்பாக வணங்கி வாழ்த்தி வரவேற்று இன்றைய நிகழ்வின் தொடக்கமாக தவத்தை நமது சாத்தூர் அரசனுடைய பேராசிரியர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நாகேஸ்வரி அம்மா அவர்கள் தவம் நடத்த இருக்கிறார்கள். அம்மா அவர்களை விருதுநகர் மண்டலம் சார்பாகவும் அன்பர்கள் சார்பாகவும் வணங்கி வாழ்த்தி வரவேற்று இன்றைய தவத்தை நமக்கு நடத்தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க்கை வணக்கம்மா. வாழ்க வளமுடன் சார். கேக்குதுங்களா? கேட்கும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை வணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய், ஆதி எனும் பரம்பொருள் மெய், எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப ஆகி அவை இணைந்து கோடிகளாய் மற்றும் பிற பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம், இன்பம் காண்போம். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமெலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என எறிய நினைந்தேன். அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என்மை உணர்வெழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே, குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே, குருவே அன்பே, குருவே அன்பே. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம், துரியம், துவக்கம், ஆகினை, புருவ மையம்.
துரியம் தலை உச்சி, வாழ்க வளமுடன். தவத்தை நிறைவு செய்து கொள்வோம். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்து உண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்றுய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றி. வாழ்க வளமுடன். இன்று நமக்கு தவம் நடத்திருந்த பேராசிரியர் நாகேஸ்வரி அவர்கள் வாழ்க வளமுடன். அவருடைய உடல் நலம் வாழ்க வளமுடன். அவருடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவருடைய பொருள் வளம் வாழ்க வளமுடன். அவருடைய தொண்டு மென்மேலும் சிறக்க இறையர்களும் குருவர்களும் அவர்களுக்கு துணை புரியட்டும். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி சார். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, நமக்கு இன்றைய சிந்தனையாக நமது விருதுநகர் மண்டலத்தில் ஐயா அவர்கள் ராமாயணம் மகாபாரதம் இவர் கலந்து நிறைய ஞான யோகம், கீதையும் வேதாத்திரியம் என்ற தலைப்பில் பல தொடர் வகுப்பாக ஐயா சிறப்பாக நடத்தியிருக்காங்க. இந்த வாரத்திலிருந்து நமக்கு யாக்கையும் வாழ்க்கையும் என்ற தலைப்பிலே ஐயா அவர்கள் சிந்தனை வழங்க இருக்கிறாங்க. ஐயா அவர்களை மதிப்புக்கும் மரியாதைக்குரிய முதுநிலை பேராசிரியர் ஐயா பி. பழனிசாமி ஐயா அவர்களை விருதுநகர் மண்டலம் சார்பாக வணங்கி வாழ்த்தி வரவேற்று இன்றைய நமக்கு இந்த சிந்தனையை நமக்கு வழங்குமாறு அன்பர்கள் சார்பாகவும் மண்டலங்கள் சார்பாகவும் ஐயா அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.
சான்ற பெருமக்களே, இந்த இணையதள நிகழ்விலே இணைந்துள்ள உங்கள் அனைவரையும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வளர்ப்பதிலே மகிழ்ச்சியும் நிறைவும் பெறுகின்றோம். இன்றைய சிந்தனைக்கு யாக்கையும் வாழ்க்கையும் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். புதிய தலைப்பாக தெரிந்தாலும் கூட அதனுடைய தத்துவம் விளக்கம் என்பது பழையதுதான். வாழ்க்கை தத்துவங்கள் 12 என்று மாற்றி கொடுத்திருக்காங்களே, அதே தலைப்பு தான் யாக்கையும் வாழ்க்கையும் என்று சிந்திக்க இருக்கின்றோம். யாக்கை என்பது உடல், வாழ்க்கை என்பது உடலும் உயிரும் மனமும் அறிவும் சார்ந்த அனுபவங்கள். இவற்றிலே துன்பங்களை நீக்கி இன்பங்களை ஸ்திரப்படுத்தி கொண்டு நிறைவாக வாழ்வதுதான் உச்சகட்டமான வெற்றி, இந்த வாழ்வின் சிறப்பு என்பதை மகான்கள் அறிந்திருந்து பல காலங்களாக தொடர்ந்து வற்புறுத்தினாலும் அவர்களை திரும்பி பார்க்கவோ அவரது கருத்துக்களை மதித்து ஏற்கவோ மக்களுடைய மனம் இடம் தருவதில்லை. பொருள் சார்ந்த வாழ்க்கையே சாஸ்வதம் என்று வாழ்வதனால அருள் சார்ந்த வாழ்க்கை ஆனந்தமானது என்பதை சிந்திக்கவோ ஏற்கவோ பின்பற்றவோ பலன் பெறவோ அவர்களுக்கு நாட்டம் இருப்பதில்லை. வள்ளுவ பெருந்தகை மிக அற்புதமான ஒரு கருத்தை சொன்னார். சூது என்ற அதிகாரத்துல வரக்கூடிய கருத்து. சூதாட்டத்துல வெற்றி பெற்றவன் ஒரு கட்டத்துல சரி போதும் இன்னைக்கு வசூல் அப்படின்னு கிளம்பிடுவான். ஆனால் தோற்றவனும் எவ்வளவு நேரம் ஆனாலும் ஆட்டத்தை விட்டு எழுந்திருக்கவே விரும்ப மாட்டான். உறக்கம் மறந்து, உணவு மறந்து, உறவுகளை மறந்து அந்த ஆட்டமே வாழ்க்கை என்று உட்கார்ந்திருப்பான். காரணம் என்ன என்றால் அவனுடைய நோக்கம் என்ன? சூதுக்கு யார் போனாலும் நோக்கம் எதுவாக இருக்கும்? குறுகிய காலத்தில் நிறைய சம்பாதிக்கணும். குறுகிய காலத்துல நிறைய சம்பாதிக்கணும். அதுக்கான குறுக்கு வழிகள் ஒன்று சூதாட்டம். அதற்கு ஒரு கேபிட்டல் வேணுமே, ஒரு கை பொருள் கொஞ்சம் கொண்டு போறான். இதை வைத்து பல மடங்கு சம்பாதிக்கணும் என்பது நோக்கம். ஆனால் நிகழ்ந்தது என்ன என்றால், எதிர்பார்த்த வரவு இல்லை என்பது ஒரு நட்டம், கொண்டு வந்த பொருள் இழந்தது இன்னொரு நட்டம். அப்ப 2 வகைகளில் நட்டப்பட்டவன் தான் விரும்பியதை பெறாத வரைக்கும் அதிலிருந்து விடுபட முடியாது. இதே போலதான் மனித வாழ்க்கை என்பது துன்பத்தை நீக்கி இன்பத்தை அனுபவித்து அமைதியில் லயித்து பேரின்பத்தில் கலப்பது. துன்பத்தை நீக்கி இன்பத்தை துய்த்து அமைதியில் லயித்து பேரின்பத்தில் கலப்பது மனித பிறப்பின் ஆத்மாவின் நோக்கம். ஆனா இங்கே நடந்தது என்ன என்றால், இன்பங்களை தேடுகின்ற வாழ்க்கையில் துன்பங்களை சந்திப்பதனால எத்தனை பிறப்புகள் எடுத்தாலும் வாழ்க்கையில் சலிப்பே இருப்பதில்லை. புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்பது போல பிறந்து இறந்து பிறந்து இறந்து எத்தனை பிறப்புகளை பெற்றாலும் இந்த பிறப்பிலிருந்து வெளியே போக வேண்டும் என்ற ஆதங்கமே இருப்பது இல்லை.
எப்படி வருமானத்தை எதிர்பார்த்து வந்த சூதாடி வருமானத்தை பெற முடியாமல் போனது மட்டுமல்ல, கொண்டு வந்த முதலும் இழந்ததனால் ஆட்டத்தை விட்டு வெளியேற விரும்பவில்லையோ, அதேபோல் இன்பத்தை நாடுகின்ற வாழ்க்கையில் துன்பங்களையே அதிகம் சந்திப்பதனால் இந்த வாழ்க்கை ஆட்டத்தை விட்டும் வெளியேற விருப்பமில்லை. அதனால் துன்பத்தை நீக்குகின்ற இன்பத்தை நாடுகின்ற பயணத்திலேயே உழன்று முடிந்து போகிறன தவிர, இதை கடந்து போகின்ற வழிவகைகளை தேடவே நாட்டம் இருப்பதில்லை. இப்போ இந்த வாழ்க்கையின் நோக்கம் பார்க்கின்ற போது துன்பங்களை நீக்கணும். துன்பங்கள் எப்படி வரும்? இயற்கை துன்பங்களும் உண்டு, செயற்கை துன்பங்களும் உண்டு. சுனாமி, எரிமலை, பூகம்பம், வறட்சி, இதுக்கெல்லாம் யார் காரணம்? இது இயற்கையில் வரக்கூடிய துன்பங்கள். இருதய நோய்கள், பல வகையான உடல் நோய்கள், பல வாழ்க்கை பிரச்சனைகள், பொருளாதார பற்றாக்குறை, உறவிலே சிக்கல்கள், சமுதாயத்திலே பல பிரச்சனைகள். இதுக்கு யார் காரணம்? ஆண்டவனா? விதியா? அப்ப சமுதாயத்தின் வாழ தெரியாமல் வாழ்கின்ற அவலமே இத்தனை பிரச்சனைகளுக்கும் நோய்களுக்கும் காரணம். இவை அனைத்தும் வினையின் விளைவு. தனி மனிதனிலே தொடங்கி உலகம் வரைக்கும் செய்யப்படுகின்ற செயல்களின் வினைகளின் விளைவு. எனவே இயற்கை துன்பங்கள் தானாக நீர்ந்து விடும். இதுவரைக்கும் எத்தனையோ ஏக்கர் கணக்கான நிலங்கள் மூழ்கி இருந்தாலும் புயலால் எத்தனை பேர் சாப்பாட்டுக்கெல்லாம் செத்து போயிட்டோம். எப்படி இறைவன் நமக்கு உணவு கொடுத்துறானே இல்லை? இங்க இல்லை, இங்கே நார்த் இந்தியாவில் வேற ஏதோ உலகத்துல ஒரு நாடு, எங்கேருந்து உணவு நமக்கு கிடைச்சது இல்லை. அப்ப இயற்கையின் கருணை அந்த துன்பங்களிலிருந்து இயல்பாக நம்மை தப்பிவித்து விடுகின்றது. ஆனால் மனிதன் சிக்குகின்ற துன்பங்கள் எவை என்றால், இவனாக போட்டுக்கொண்ட தலைகள். காலில் விலங்கு இட்டோம், அதை கடமை என அழைத்தோம். 4 விலங்குகளில் தினம் நாட்டியம் ஆடுகின்றோம் என்ற கண்ணதாசன். அது மாதிரி தானாக போட்டுக்கொண்ட விலங்குகளுக்குள்ளேயே சிக்கிக்கொண்டு அவஸ்தைப்படுவது மனித இனம். எனவே துன்பங்களை நீக்க வேண்டும் என்றால் வாழ்க்கையை பற்றிய புரிதல், தெளிவு வேண்டும். தெளிவு இல்லாமல் எந்த சிக்கலிருந்தும் நாம் மீள முடியாது. அப்போ துன்பத்திலிருந்து நீங்குவது ஒரு படி, பிறகு இன்பத்திலே திளைப்பது. உடல், மன, பொருள், உறவு, நட்பு என்ற பல்வகையான இன்பங்களிலே திளைப்பது. பிறகு இவற்றிலிருந்து அமைதி என்ற தனிமையில் தன்னை பற்றிய சிந்தனை. மண்ணை தோண்டி தண்ணீர் தேடும் அன்பு தங்கச்சி, என்னை தோண்டி ஞானம் கண்டேன், இதுதான் என் கட்சி என்றார் கண்ணதாசன். அப்படி தன்னுள் தன்னை தேடுகின்ற முயற்சியின் துவக்கம் அமைதி. அதன் முழுமை பேரின்பம். அப்ப துன்பத்தை தவிர்த்து இன்பத்தை துய்த்து அமைதியில் லயித்து பேரின்பத்தில் கலப்பது வெற்றிகரமான வாழ்க்கை. அப்போ இன்ப துன்பம் என்பது உடல் நோய்களால் உடலும் துன்பப்படும், மனசும் துன்பப்படும். பற்றாக்குறை வறுமையால் உடலும் துன்பப்படும், மனசும் துன்பப்படும். உறவு நட்பு பிரச்சனைகள்ல உடம்பு துன்பப்படாது, மனசு மட்டும்தான். லாபம் நட்டம் இவையெல்லாம் மனம் சார்ந்த துன்பங்கள். ஆனா மன நோய்களும் உடல் நோய்களுக்கு காரணமாகும். மன குறை இருந்தால் ஏதோ ஒரு இடத்துல உடலிலே நோயை வெளிப்படுத்தும்.
இது இன்றைய மருத்துவத்துறை அதை ஆராய்ந்து கண்டிருக்கிறது. சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ், மனம் சார்ந்த உடல் நோய்கள் என்று கண்டுபிடிச்சிருக்கு. எனவே யாக்கையும் வாழ்க்கையும் நிறைவாக வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையை பற்றிய தெளிந்த அறிவும் வேண்டும், சில அனுபவங்களும் வேண்டும். இப்போ துன்பத்தை நீக்குகின்ற செயல்கள் என்று பார்க்கின்ற போது தேவைகள் 3, காப்புகள் 3 என்று உடல் சார்ந்த யாக்கை சார்ந்த வாழ்க்கைக்கு 6 நிலைகளை சொல்கிறார் மகரிஷி. என்ன தேவைகள்? உணவு இல்லைன்னு துன்பம் தானே. தாகத்துக்கு நீர் இல்லை என்றால் இதை விட பெரும் துன்பமாச்சே. எனவே பசி, தாகம் போன்ற தேவைகளை நிறைவு செய்கின்றது ஒரு வகையிலே துன்பத்தை நீக்குகின்ற செயல். இப்ப பசி ஏன் வருது? பசி எப்படி தீருது? பசி என்ன? இன்றைய காலகட்டத்துல பெரும்பாலான மக்களுக்கு பசி என்றால் என்னவென்றே தெரியாது. ஏதோ கிராமத்துல வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்களுக்கு வேண்டுமானால் அந்த துன்பம் அனுபவத்தில் இருக்கலாம். நம்மை போன்ற நகர்ப்புற வாசிகளுக்கு பசி என்றால் என்னவென்றே தெரியாது. ஏன்னா நாம தான் காலை பெட் காஃபில இருந்து ராத்திரி படுக்கும்போது சாப்பிட்ற பால் வரைக்கும் கொட்டிட்டே இருக்கிறோமே. அது வயிறு அரைக்க முடியாம திணறதை தவிர, அஜீரணத்தினால் அவஸ்தை வருவதை தவிர, உணவு இல்லை என்று அவஸ்தைப்படக்கூடிய வாய்ப்பை நாம் கொடுக்கறதே இல்லையே. அப்போ பசி என்பது என்ன என்றால், இந்த உடல் இயக்கத்திற்கு ஒரு சக்தி அவசியம். அந்த சக்தி என்பதை யாரை பார்க்க முடியுமா? மின்சாரம் இருக்கா இல்லையான்னு கேட்டா, சுவிட்ச் போட்டு பார்க்குறோம், விளக்கு எரிஞ்சதுன்னா கரண்ட் இருக்குன்றோம், எரியலைன்னா கரண்ட் போயிடுச்சு அப்படிங்கிறோம். அப்ப மின்சாரத்தின் பயன்பாட்டை பார்த்து, வெளிப்பாட்டை பார்த்து நாம் ஏற்றுக்கொள்கிறோமே தவிர, அந்த மின் சக்தியை நம்ம காண முடியுமா? இல்லை. அதே போல உயிர் சக்தி என்பதை காண முடியாது. அப்போ கண்ணுக்கு தெரியாத இந்த சக்தியை எப்படி நாம் எடுத்துக்கொள்ள முடியும்? இதுக்குத்தான் அந்த உயிர் சக்தி என்றால் என்ன என்று புரிந்து கொள்வதற்கே ஒரு சிந்தனை தேவையா இருக்கு. அரூபமே உருவமாக மாறுகிறது. உயிர் என்ற அரூபமே உடல் என்ற உருவங்களாக, பொருட்களாக மாறுகின்றன. எப்படின்னு பாருங்களேன். இப்போ ஒரு அவரை விதையை எடுத்து பாருங்க. ஒரு லேசான ரோஸ் கலர்ல ஒரு வெள்ளை கோடு ஓட ஒரு பருப்பை பார்க்கிறோம். அவரை விதைன்னு சொல்கின்றோம். அதை மண்ணிலே போட்டு விதைத்து விட்டால் ஒரு 4-5 நாட்களிலே ஒரு கேள்விக்குறியாக ஒரு தளிர் வெளிப்படும். நாம் உள்ளே விதைத்தது நுனியில இருக்கும் பருப்பு. ஆனா 2ஆ பிரிஞ்சிருக்கும், 2 பருப்புகளாக பிரிஞ்சிருக்கும். ஒரு 15 நாட்களுக்குள்ள ஒரு 6-8 இலைகள் வந்து விடும். அந்த பருப்பு கீழே உதிர்ந்து போயிடும். இப்ப விதை என்பது என்ன? நாம் விதைச்சது வெளியே விழுந்துருச்சு. இப்ப மேற்கொண்டு விதை இல்லாமல் அந்த செடி வளருமா? எந்த நுட்பத்தை கொண்டு அது செடியாகவா, கொடியாகவா, மரமாகவா, எப்போ பூக்கணும், காய்க்கணும், என்ன மாதிரியானவை, இந்த ப்ளூ பிரிண்ட் எங்கிருந்து கிடைக்கும்? விதை இல்லை என்றால் இந்த ப்ளூ பிரிண்ட் எங்கிருந்து கிடைக்கும்? இப்போ விதை என்பது என்ன என்று ஒரு பெரிய ஆராய்ச்சி செய்து பார்த்தோம் என்றால், இப்ப இந்த அவரை முழுசா இருக்கிற போது ஒரு தோற்றம் பார்க்கிறோம். இப்போ உதிர்ந்த போது 2 பருப்புகளாக பார்க்கிறோம். அந்த 2 பருப்புகள் எடுத்து அதோட அமைப்பு பாருங்க. உள் பக்கத்துல ஒரு சின்ன குழிவு இருக்கும். அப்ப இந்த 2 பருப்பை மூடினீங்கன்னா மையத்துல ஒரு குழிவு, ஒரு கேவிட்டி இருக்கும்.
அந்த குழிவு வெற்றிடமா என்றால் இல்லை. அதுதான் விதை என்ற அமைப்பு. அதாவது இது எந்த தாவரத்திலிருந்து பிரசவமானதோ அந்த தாவரத்தின் அனுபவங்கள் அனைத்தும் சுருங்கி இருக்கின்ற ஜீவகாந்த கருமையம். இட் இஸ் கேரக்டரைஸ்டு பயோமேக்னெட்டிக் டொமைன். அதை நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. அப்ப இந்த பருப்பு என்பது என்ன என்றால் ரெடிமேட் ஃபுட் பேக்கெட். அந்த விதையாக இருக்கின்ற கருமைய பதிவுகள் மலர்ச்சி பெற்று ஒரு தாவரமாக மாற்றம் பெறுவதற்கான சத்து இந்த பருப்புல இருக்கு. அந்த பருப்பு உதிர்ந்து போச்சே, எடுத்து பார்த்த எந்த மாற்றமும் தெரியலையே. ஆனா அந்த பருப்பை விதைப்பதற்கு முன் உடைத்து அதை ஒரு ஆராய்ச்சி சாலையில கொடுத்து டெஸ்ட் பண்ணுங்க. இப்ப உதிர்ந்து போச்ச இந்த பருப்பையும் எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்க. ரெண்டிலேயும் சில சத்துக்கள் குறைந்திருக்கும். முதல்ல இருந்ததுல சில சத்துக்கள் இந்த உதிர்ந்த பருப்புல இருக்காது. அந்த சத்தும் மண் சத்தும் நீரும் காற்றும் தான் பயிராக வளர்ந்திருக்கிறது. அப்போ எப்படி இந்த விதைக்கு ஒரு ரெடிமேட் ஃபுட் பேக்கெட் போல அது வளர்ச்சிக்கான உணவு 2 பருப்புகளாக பருப்பொருளாக இருந்தாலும் அந்த பருப்பொருளுக்குள் இருக்கின்ற சத்தை மட்டும் எடுத்துக்கொண்டது பருப்பொருளாகவே இருக்கிறது. உள்ள இருக்கின்ற உயிர் பொருள் இல்லை. இதே போலதான் நாம் உண்ணுகின்ற அனைத்து வகை உணவுகளிலேயும் உள்ளே இருப்பது மறைப்பொருளாகிய உயிர். அந்த உயிரை தாங்கியிருக்கின்ற பருப்பொருள் தான் உணவு வகைகள். சைவம் அசைவம் எல்லாமே அந்த உயிர் பொருளை தாங்கியிருக்கின்ற பருப்பொருள் தோற்றங்கள். இதே நாம் உண்ணுகின்ற போது உள்ளே போய் அது செரிமானம் என்ற வகையில ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம் என்று 7 தாதுக்களாக மாறுகிறது. அந்த சுக்கிலம் என்ற 7வது தாது தான் காந்தலைகளாக உயிரலைகளாக வெளிப்படும். அதான் ஓஜஸ் சத்து என்று அதுக்கு பேர். இந்த 7 தாதுக்களாக பிரிக்கின்ற அந்த செரிமானம் டைஜஸ்டிவ் சிஸ்டம் சொல்றோமே, அந்த செரிமானத்தில் தோன்றுகின்ற தாதுக்கள் தான் நம்முடைய வயிற்று பகுதியாக மாற்றம் பெற்றது. கிட்டத்தட்ட 17 அடி நீளம்ன்றாங்க நம்முடைய குடல் பகுதி. அப்போ இந்த உணவு வாயில போட்டு அரைச்சு உள்ள தள்ளினோம்னா அது உள்ளே போய் இந்த 7 தாதுக்களாக மாறி உயிர் துகளாக வெளிப்படுவதற்கு 32 நாள் ஆகுதுன்னு எங்கேயோ படித்த ஞாபகம். பொதுவா 3 மணி நேரம் ஜீரணமாகி போகுதுன்றது இறைப்பை விட்டு கீழே இறங்குற நேரம் தான். அதன் பிறகு அது ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம் என்று மாறுவதற்கு 32 நாள் ஆகுதுன்றாங்க. அப்படி கஷ்டப்பட்டு தயார் பண்ற உயிரைத்தான் உடல் இயக்கத்திற்கும் வாழ்க்கைக்கும் பயனாகிறது. அப்போ எந்த அளவுக்கு உண்டால் உடல் ஆரோக்கியம் காக்கப்படும், எந்த அளவு மீறினால் இந்த உணவே நமக்கு விஷமாக மாறும். அது உணவை பற்றிய அறிவு, உணவை பற்றிய ஞானம். எந்த உணவிலே எவ்வளவு சத்து இருக்கு, அந்த சத்து நமக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுகிறது, இந்த கணக்கெல்லாம் தெரிந்து சாப்பிடணும். அற்றான் அளவறிந்து உண்க அஃது பெற்றான் நெடிதுக்குமாறு, அத்துடம்பு பெற்றான் நெடிதுக்குமாறு என்று வள்ளுவ பெருந்தகை ஒரு குறள் சொல்லுவார். அற்றான் அளவறிந்து உண்க. நம்ம வயிறு எவ்வளவு ஜீரணிக்க முடியும், அடுத்தவங்க வயிறு இல்லை, நம்ம வயிறு எவ்வளவு ஜீரணிக்க முடியும், அந்த அளவு அறிந்து உண்க அஃது இந்த உடம்பு பெற்றான் நெடிதுய்க்கும் ஆறு. நீண்ட காலம் வாழ்வதற்கான ரகசியம் இது.
மருந்தென வேண்டவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். இந்த உடம்புக்கு மருந்தே தேவையில்லை. ஆனா மருந்து இல்லாம வாழ்க்கை இல்லைன்னு ஆயிப்போச்சு. மருந்து இல்லாம வாழ்க்கை இல்லை என்று ஆயிப்போச்சு. அதனால தானே இத்தனை மருத்துவமனைகள். அது என்னன்னு பாருங்களேன், ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர். அதாவது இப்ப லாக்டவுன்ல எத்தனை பேர் புதிய வியாதிகளுக்காக ஆஸ்பத்திரிக்கு போகணும்? சாதாரண உள்ள கூட்டத்தை விட குறைந்திருக்கிறது பாக்குறோம் இல்லையா? அப்ப என்னன்னா, இந்த உடம்புக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தின்னு ஒண்ணு இருக்குங்க. அது ஒரு ஒரு ராணுவம் மாதிரி வச்சுக்கீங்களேன். நம்ம உடம்புக்குள்ள நோய் எதிர்க்கின்ற ஒரு ராணுவ படை இருக்கு நம்ம கிட்ட. சிறு குழந்தை முதற்கொண்டு எல்லா பருவங்களிலும் ஒரு சின்ன உபாதை வந்தாலும் கூட உடனே மருந்து எடுத்து உள்ள போடுறோம். மருந்து. அதாவது உடலில் இருக்கின்ற நோய் எதிர்ப்பு சக்தி அந்த நோய் எதிர்த்து போடுறதுக்கான பலம் இல்லை என்றால் அதற்கு துணை செய்வதற்காக உள்ளே போடுவதுதான் மறு உந்து. இப்போ அந்த இராணுவம் போராடுவதற்கு முன்பாகவே இந்த மருந்தை செலுத்தி விட்டால் அது என்ன சொல்லும்? பாஸ் மருந்து போட்டாருப்பா, நீ பேசாம உட்கார், அது பார்த்துக்கும். இப்ப என்னாச்சுங்க, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அது தூங்கு மூஞ்சி படையா மாறி போச்சு. உள்ள இருக்கு, ஆனா எந்திரிக்காது. அவர் பாஸே பார்த்துக்குவார்ப்பா, ஏதோ மருந்து போட்டுருவார், ஊசி போட்டுக்குவார், நீ பேசாம இரு. இப்படி ஒவ்வொரு தலைமுறையும் வாழ்ந்து விட்டால் நம்மகிட்ட நோய் எதிர்ப்பு சக்தியே இருக்காது. இது மனம் சார்ந்த ஒரு சிகிச்சை. இதுக்கு என்ன பேருங்க? சுய தைரியம், மனோபலம், மனோதிடம், வைராக்கியம். எனவே உணவுக்கு தேவை என்ற இருப்பு இருந்தாலும் கூட அவருடைய தன்மைகளை அலசி ஆராய்ந்து பயன்படுத்தவில்லை என்றால் துன்பம் நீங்குவதற்கு பதிலாக இன்பங்கள் வருவதற்கு பதிலாக துன்பங்கள் பெருக்கிவிடும். அதே போல நீர், தண்ணியை காய்ச்சி குடிங்கன்றாங்க. காய்ச்சி ஆறிய தண்ணியில ஒரு மீன் விடுங்க, செத்து போயிடும். அப்ப தண்ணி இயல்பாக இருந்தால்தான் அதுல சத்து இருக்கும், அது நம்ம உடம்புக்கு பயனாகும். காய்ச்சி ஆறிய தண்ணியில மீனே வாழ முடியாத போது மனசு எப்படி வாழ முடியும்? இதெல்லாம் விஞ்ஞானம் கண்ட வீழ்ச்சி. அப்போ அதுல கிருமிகள் எப்படி தோன்றுகின்றன அதை தடுப்பதுதான் ஆக்கப்பூர்வமான முயற்சி. அதை விட்டு கொம்பு விட்டு வாழ பிடிக்கிற கதையா அந்த நீர் கலங்கப்பட்ட பிறகு காய்ச்சி குடிச்சோம்னா அது வெறும் திரவமாக பயன்படுமே தவிர உயிராக பயன்படாது. அடுத்து நமக்கு என்ன தேவை என்றால் தட்பவெட்ப ஏற்றத்தாழ்வுகள், மழை கோடை பருவங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இதிலிருந்து நம்முடைய உடல் வெப்பத்தை காத்து கொள்ள வேணும். உடம்புல 98.4 டிகிரி F சூடு இருக்கணும் எப்பவுமே. குளிர்ல எவ்வளவு நேரம் வெளியே இருக்க முடியும்? விரைச்சு போயிடுவோம். வெப்பத்தில் எத்தனை நேரம் நிக்க முடியும்? மயங்கி விழுந்துருவோம். அப்போ இதற்கென்று ஒரு இடம் தேவை. அதுதான் அந்த காலத்துல கண்டுபிடிச்சாங்க, பரண் அமைத்து கொண்டார்கள். மரத்து மேல பாதுகாப்பாக ஒரு குடிசை மாதிரி கட்டினாங்க, அதுக்கு பரண் என்று பேரு. இப்ப அதுக்கு அப்பார்ட்மெண்ட் என்று பேரு. மேலதான் இருக்கிறோம், ஏன்னா மரத்துக்கு போல கம்பிகள் மேல வீடு கட்டியிருக்கிறோம். எனவே இந்த உடலின் வெப்ப தட்பத்தை பாதுகாப்பதற்காக நமக்கு உடை வேண்டும், இருப்பிடம் வேண்டும். அதை கூட பாருங்களேன், இப்போ குளிர்காலத்துல ஸ்வெட்டர் போட்டுக்கிறோம். என்ன சொல்றாங்க? உடல் வெப்பத்தை பாதுகாக்குது அப்படின்றாங்க. அதாவது 98.4 டிகிரிய மெயின்டைன் பண்ணுது அப்படின்றோம். அப்ப எப்பவும் போட்டுக்கலாம் உல்லன் ட்ரெஸ்ஸை, ஏன்னா 98.4 டிகிரி மெயின்டைன் பண்ண போகுது, எப்பவும் போட்டுக்கலாமே, ஏன் வெயில போட முடியறது இல்லை அப்படின்னா
வெளியே இருக்கின்ற காற்று டெம்பரேச்சர் பாருங்க, அவுட் சைட் டெம்பரேச்சர். அது குளிர்காலத்துல சில்லுன்னு இருக்கும், வெயில் காலத்துல சூடா இருக்கும். அப்ப அந்த ஏற்றத்தாழ்வோடு மூக்கு வழியாக சுவாச காற்று உள்ளே போச்சுன்னா, அது நம்முடைய உடம்புல இருக்கின்ற காற்றோடு சேர்ந்து வெப்பம் அடையும். அப்ப என்ன ஆகுது? குளிர்காலத்துல குளிர்ந்த காற்று மூக்கு வழியா உள்ள போய் தன்மாற்றம் அடைகின்ற போது, அந்த வெப்பம் 98 கீழ போயிறக்கூடாது. அதுக்காக நம்ம ஸ்வெட்டர் போடுறோம். வெயில் காலத்துல பார்த்தீங்கன்னா, உள்ள போன சூடான காற்று இன்னும் வெப்பத்தை ஏற்படுத்திரும். அப்ப உடம்புலேருந்து 98க்கு மேல சூடு போறபோது அது வெளிய தள்ளணும். ஸ்வெட்டர் போட்டா வெளிய போகாது. அதனால பருத்தி ஆடைகளை அணிகிறோம். அப்போ இந்த உடம்புக்குள்ள அந்த உள்ளே போன்ற காற்று நம்முடைய வெப்பத்தோடு இணைந்து தன்மாற்றம் அடைகிறது. அந்த தன்மாற்றம் அடைந்தது 98.4க்கு மேல போகக்கூடாது, கீழேயும் போகக்கூடாது. அதுக்காகத்தான் பருத்தி ஆடை, உள்ளன் ஆடையெல்லாம் அணிகின்றோம். அதே போல வீடுகள். இப்ப வீடு எது சுகாதாரமான ஆரோக்கியமான வீடுங்க? நம்ம அலங்காரம், கௌரவம் என்று சொல்லி பல விஷயங்களை செயற்கையாக்கிவிட்டோம். ஏசி அப்படின்றது மிஷினுக்கு தான் தேவையே தவிர மனுஷனுக்கு தேவையில்லை. ஏசியில படுத்தா எல்லா வியாதியும் வந்துடும். என்ன டெம்பரேச்சர் இருந்தாலும் ஓலை கீத்து போட்டு படுத்து பாருங்க, வெப்பம் தெரியுதா, குளிர் தெரியுதான்னு பாருங்க. அப்போ அந்த ஃப்ரெஷ் ஏர், காற்று மண்டலத்தினுடைய அந்த தூய்மையான காற்று உள்ள சுவாசிக்கின்ற போது அதுதான் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். நம்ம அழகா வீடு கட்டி கௌரவமா ஏசி போட்டுக்கிட்டு அதுக்குள்ள கம்பளி போத்திட்டு ஏசியும் போட்டுட்டோம்னா அந்த அறைக்குள்ள இருக்கின்ற காற்றே தான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு கொண்டே இருக்கும். ஏசி ரூம் அப்படின்னா பகல் புற திறந்திருக்கணும், அந்த காற்று வெளியே போகணும். அதே போல ஒரு மனுஷனுக்கு 100 சிஎஃப்டி காத்து வேணும். 10க்கு 10, உயரம் 10, அகலம் 10, நீளம் 10ன்னு 100 சிஎஃப்டி இருக்கிற இடம் தான் ஒரு மனுஷனுக்கான காற்று அளவு. அப்ப 2 பேர் படுக்கணும், ரூம் எவ்வளவு பெருசு இருக்கணும் பாத்துங்க. இப்படி வீடு கட்டுவதில் இருக்கின்ற பெருமை முக்கியம் இல்லை, அது ஆரோக்கியத்தை கொடுக்குமா என்று பார்க்கணும். இது அடுத்து துன்பத்தை நீக்கின்ற இரண்டாவது தேவை. மூன்றாவது, உடல் கழிவுகளை நீக்குகின்ற வசதிகள். இப்பதான் வீட்டுக்கு ஒரு டாய்லெட் கட்டணும்ன்ற அறிவே வலியுறுத்தப்படுகிறது. இது வரைக்கும் பொது இடங்களிலே கழிப்பதே நமக்கு பழக்கமா இருந்தது. அது என்ன, அது சுகாதார கேடுகள். ஏன்னா ஒரு விலங்கு புதைக்கப்படவில்லை என்றால் பெருசா பாதிப்பு வந்துடாதுங்க. பல விலங்கினுடைய மலம் வெளியே இருக்குதுன்னா அது பெருசா பாதிப்பு இருக்காது. நாற்றம் எடுத்த உடம்புனா மனுஷ உடம்பு தான். இதை புதைக்க விட்டு பாருங்க, ஒரு ஒரு சமுதாயத்தை அழித்து விடலாம். அதான் வள்ளுவர் பிறந்தை சொல்லுவாரு, யார் வாழ தெரியவில்லையோ அவன் நடை பிணம், ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். இந்த குறளுக்கு மகர்ஷி ஒருத்தர் தான் சரியான விளக்கத்தை தந்தார். மற்றவங்க எல்லாம் அவன் பிணம் போல பயனில்லாதவன் அப்படின்னோட முடிச்சுக்கிட்டாங்க. எல்லா திருக்குறள் விளக்க உரை பார்த்தீங்கன்னா நிறைய 1000 புக் விளக்கம் இருக்குங்க. எல்லா விளக்குறையும் படிச்சு பாருங்க, அவன் பிணம் போல் பயனில்லாதவன் அதுதான் இருக்கும். ஆனா மகரிஷியின் திருக்குறள் உட்பொருள் விளக்கம் புத்தகத்தை மட்டும் படிச்சு பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, பிணம் பயனில்லாதது மட்டும் அல்ல, அதை முறையாக அடக்கம் செய்யவில்லை என்றால் அதிலிருந்து வெளிப்படுகின்ற நோய் கிருமிகள் வாழ்கின்ற சமுதாயத்தை அழித்துவிடும், பல்வகையான நோய்களை பரப்பிவிடும். அதனால் பிணம் போல ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா பயனில்லாத மட்டுமல்ல, அவன் துன்பத்தை கொடுப்பான், பல வகையிலும் துன்பத்தை கொடுப்பான். அதுதான் இன்னைக்கு அரசியல், கடவுள் வழிபாடு, வியாபாரத்தனம்.
எல்லாம் எத்தனை வகையான கேட்பார்த்தனம் இருக்குன்னு அப்படியே அனலைஸ் பண்ணி பாருங்க, தெரியும். ஒண்ணுமில்ல, கார்பரேட்ன்றானுங்க. கார்பரேட் வந்துதான் உலகமே கெட்டு போகும், நாடு கெட்டு போகுன்றானுங்க. கார்பரேட்னு என்ன அர்த்தம்? பெரிய பெரிய கம்பெனிகள். சரி, இப்ப ஒரு மனுஷன் கடை வச்சான், ப்ரொப்ரைட்டர்ஷிப்புங்க. கடை பெருசாகும் போது 4 பேர் சேர்த்துக்கிட்டான், பார்ட்னர்ஷிப்புங்க. இன்னும் பெருசாகும் போது பிரைவேட் கம்பெனின்னு மாத்திக்கிட்டான். என்ன அர்த்தம்? பிரைவேட் கம்பெனி மாத்திக்கிட்டான்னா அதுல டைரக்டர்னு ஒருத்தர் வேலைக்கு வச்சுக்கலாம், பல பேர் வேலைக்கு வச்சுக்கலாம். இன்னும் பெருசு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, அதான கார்பரேட்டு. அப்போ இந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனின்ற எல்லைக்குள் இல்லாத ஒரு 50 வருஷம் முன்னாடி ஒரு தனிமனித ஆரம்பிச்ச தொழில் என்ன சொல்லுங்க பார்ப்போம். தலையில துணியை மூட்டை வச்சு சுமந்துட்டு போனவன் இன்னைக்கு மிகப்பெரிய நிறுவனம், ஊரு பூரா பிரான்ச் இருக்கு அவங்களுக்கு. இப்ப கார்பரேட் எல்லாமே என்ன? எனவே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யோசிச்சு பார்க்கணும். அப்படித்தான் போகும். வளர்ச்சி என்பதே விரிந்து கொண்டே போவதுதான் வளர்ச்சி. அப்ப அரசுக்கு வேலை என்ன என்றால், அந்த விரிந்த பெரிய கார்பரேட் பாருங்க, அவங்களை கண்ட்ரோல் பண்றது ஈஸி. நீங்க 1000 ப்ரொப்ரைட்டர் கண்ட்ரோல் பண்றதை விட ஒரு கார்பரேட் கண்ட்ரோல் பண்றது ஈஸி. நிர்வாகம் எளிதாக இருக்கும். அப்ப அரசு என்றால் நிர்வாகம் மட்டும்தான் பார்க்கணும். அரசு தொழிற்சாலைகள் உருவாக்குவதோ தொழில்துறைகளை செய்வதோ இது எல்லாமே ஊழலையும் லஞ்சத்தையும் உருவாக்கும். இது நான் சொல்லல, சாணக்கியருடைய கருத்து. எனவே நிர்வாகத்தை மட்டும் பார்த்தால் சிறப்பாக இருக்கும். அதுவே வியாபாரம் தொடங்கிச்சுன்னா கண்டபடி எல்லா வேலையும் நடக்கும். அதுல இப்படி மனிதனுடைய வாழ்க்கை தேவைகள் விரிந்து கொண்டே போகின்ற போது அதனால் ஒருவருக்கொருவர் துன்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சாமிஜி அழகா சொல்லுவாங்க, தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகு. 5 வகை கடமைகள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் உண்டு. ஆனால் அவற்றை செயல்படுத்துகின்ற போது ஒன்றினால் மற்றொன்று கெடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த கருத்து மகரிஷி தவிர வேற யாரும் சொல்லல. வள்ளுவர் கூட தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஆங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை என்று 5 வகை கடமைகளை சொல்லியிருந்தாலும் கூட ஒன்றினால் மற்றொன்று கெடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற அந்த இன்பத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்திய ஒரே மகான் மகரிஷி தான். அப்படி உடல் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வகையிலே சமுதாயம் இணைந்திருக்கிறது. அப்போ உடல் கழிவுல இன்னொரு முக்கியமான அம்சம் வித்து சக்தி. 14 வயது வரைக்கும் இந்த உயிர் சக்தி உடலை கட்டுவதற்கு போதுமானதாக இருக்கும். 14 வயதுக்கு பிறகு தன்னை போல் இன்னொரு ஜீவனை உருவாக்கக்கூடிய சந்ததி உணர்ச்சி வெளிப்படும். அதான் எனக்கவர்ச்சியாக வெளிப்பட்டு ஆண் நட்பை நாடும். அந்த நட்பிலே ஒழுக்கம் இருக்கணும். இந்த கற்பு ஒழுங்கு இல்லை என்றால் என்னாகும்? சமுதாயம் பல வகையில துன்பத்தை சந்திக்கும். நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இடையில தடுமாறும். அது மட்டும் இல்ல, கற்பிலே ஒழுங்கு தவறுகின்ற போது பல வகையான நோய்கள் உருவாகும். HIV வரைக்கும் பாலியல் நோய்கள் எவ்வளவு வருதுங்க. அப்ப இதெல்லாம் காலத்தால் முறையாக நீக்கிக் கொள்வதற்கு சமுதாய நாகரிகம் சிறப்பாக இருக்கணும். அப்ப இந்த உடலின் தேவைகள் 3: பசி, தாகம் என்ற துன்பங்களை நீக்குவது, உடல் வெப்பத்தை சீராக பராமரிப்பது, உடலிலிருந்து வெளியேறக்கூடிய சிறுநீர், மலம் மற்றும் வித்து சக்தி என்ற கழிவுகளை முறையாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் வசதிகளும், இவை அனைத்தும் தேவைகள் அடங்கும்.
இது இல்லை என்றால் மனித வாழ்க்கை சிறப்பாகாது. சரி, அடுத்து என்ன என்றால் காப்புகள் 3 பாதுகாப்புன்றோம். எதிலிருந்தெல்லாம் நம்மை காத்துக்கொள்ள முடியும் என்றால் இயற்கை சீற்றங்களிலிருந்து காப்பு. இப்போ சமீபத்துல நான் டிவியில பார்த்த ஒரு செய்தி சொல்றேனே. திருவண்ணாமலைக்கு பக்கத்து கிராமத்துல இந்த வெள்ளப்பெருக்கெடுத்து தண்ணி போக முடியாதபடிக்கு ஆகாய தாமரை எல்லாம் போய் அடைச்சிருச்சு. மேல பாலம் இருக்குது, கீழே சுவர்கள் இருக்குது. அந்த சுவர் மத்தியில போய் இந்த ஆகாய தாமரை எல்லாம் அடைச்சு தண்ணி போக விடல. இதை மேல ஒரு ஜேசிபி வச்சுக்கிட்டு அது உள்ள அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். அந்த ஜேசிபியுடைய அந்த கலப்பை பகுதிக்கு அது எவ்வளவு தூரம் போகுன்றது இவனுக்கு தெரியாது, டிரைவருக்கே தெரியாது. அவன் எவ்வளவு மேக்சிமம் போகுமோ அவளை விட்டு விட்டு எடுத்துட்டு இருக்கிறான். இப்போ அந்த டிவியில காட்டும் போது அது ஆகாய தாமரை தொடவே இல்லை, அந்த தண்ணியும் அலசிக்கிட்டு இருக்குது. சரி, இவர் செய்தி வாசிக்கிறார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக, எப்பங்க முன்னெச்சரிக்கை, வெள்ளம் வந்து அடைச்சு போச்சு, இவர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறாங்களாமா. ஆனால் ஆகாய தாமரைக்கு தொடவே இல்லை. இவன் எப்ப எடுக்க போறான் இத? அறிவுகட்ட மக்கள், அறிவுகட்ட அதிகாரிகள். அப்போ இயற்கை சீற்றங்கள் வருவதற்கு முன் காத்தால்தான் அது முன்னெச்சரிக்கைன்னு பேரு. வந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கு ஐவாஷ் பண்றதுக்காக ஏதாவது பண்ணினா அதுக்கு முன்னெச்சரிக்கைன்னு பேரா? எத்தனை குளங்கள் தூராடப்படவில்லை, எத்தனை அணைகள் தூர்வாரப்படவில்லை, நீர்நிலைகள் எத்தனை பாதுகாக்கப்படவில்லை, இத்தனைக்கு ஏதாவது ஒரு செயல் எடுத்திருக்கிறாங்களா நிரந்தரமா? பாருங்க. அதாவது வெள்ளம், புயல் இதெல்லாமே இயற்கை நிகழ்வுகள், அது சீற்றமே கிடையாது. வள்ளுவ பெருந்தகை வான் சிறப்புல சொல்லுவாரு, இந்த புயல் வரவில்லை என்றால் விவசாயத்திற்கும் மக்கள் தேவைக்கும் போதுமான அளவுக்கு தண்ணி கிடைக்காதுங்கிறார். அந்த குறை நினைவில்லை, நீங்க வான் சிறப்பு அதிகாரத்தை படிச்சு பார்த்தா தெரியும். அப்ப புயல் நமக்கு நன்மை செய்கிறதை தவிர துன்பத்தை கொடுப்பது இல்லை. ஏன் துன்பமாக தெரிகிறது என்றால், தண்ணீர் வரக்கூடிய இடத்துல போய் நம்ம கட்டடத்தை கட்டி குடிசை போட்டு குடியிருந்துகிட்டு வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்து விட்டதுன்றோம். வெள்ள பகுதியில் வீடு கட்டலையாமா, இவன் கட்டின வீட்டுக்குள்ள தண்ணி புகுந்துருச்சாமா. இது எவ்வளவு முட்டாள்தனமான செய்தின்னு பாருங்களேன். அப்ப இயற்கை சீற்றங்களை மதிக்கின்ற அறிவு நமக்கு வேணும். அது இறைவன் கொடுத்திருக்கிறான். சுனாமியில ஒரு மீனா செத்து போச்சா? மனுஷன் தானே சேர்த்தான். அப்போ சுனாமி வர்றதுக்கு முன்பே கடல் வாழ் ஜீவன்கள் அத்தனைக்கும் தெரியுது இல்ல சுனாமி வர போகுதுன்னு. அது பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுச்சு இல்ல. அப்போ வந்தா பாத்துக்கலாம் செத்து போன மனுஷன் தானே. அப்போ இயற்கை மதித்து வாழக்கூடிய அறிவை இறைவன் கொடுத்திருந்தும் அதை அலட்சியப்படுத்தி விட்டு சிக்கல்ல மாட்டுகின்ற ஒரே ஜீவன் மனுஷன் தானே. சாமி சொல்றாங்க, அண்டர்ஸ்டாண்ட் தி நேச்சர், இயற்கையை புரிந்து கொள்ளுங்கள். ரெஸ்பெக்ட் தி நேச்சர், இயற்கையை மதிக்க கத்துக்கொள்ளுங்க. என்ஜாய் தி நேச்சர், இயற்கை தான் வாழ்க்கை வசதிகள். அந்த இயற்கை வளங்களை விட்டு விட்டா வேற என்னத்தை அனுபவிக்க போறீங்க வாழ்க்கையில? எனவே இயற்கை சீற்றம் என்பது இல்ல. இப்ப பாம்பு சீறுதுன்னா பக்கத்துல வராதுன்னு எச்சரிக்குது. அப்ப இயற்கை சீர்கிறது என்றால் என்னோட இடத்துல வந்து உள்ள பூந்துட்ட, நான் உன்னை அழிச்சிருவேன், காப்பாத்திக்கோ, இந்த இடத்துல நீ வராது, இது என்னுடைய இடம். அதே போல காற்று எத்தனை தூரம் வருதுங்க? கடற்கரை 100-200 கிலோமீட்டருக்கு தூரம் தான் உள்ள வர முடியும், அதுக்கு மேல வர முடியாது. அதுக்குள்ள ஏன் போகணும்? இவ்வளவு பறந்து விரிந்த பூமி இருக்குத.
அங்க போய் வீடு கட்டு, பங்களா கட்டு, ஆஸ்பத்திரி கட்டு, காலேஜ் கட்டு. அப்ப புறம்போக்க கிடைக்குன்னு பட்டா போட்டுக்கிட்டு அவஸ்தைப்படு. எனவே இயற்கை சீற்றம் என்பது தவறு. அது இயற்கை நிகழ்வுகள். அதுதான் ஜனத்தொகையை பற்றி ஒரு ஆராய்ச்சியாளர், இந்த பொருளாதாரம் படிச்சவங்களுக்கு தெரியும், மால்தூசியன் தியரி ஆஃப் பாப்புலேஷன் என்ற ஒரு சாப்டர் இருக்குங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, when preventive measures are not in practice, positive measures will come into force. அதாவது preventive measures, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன? வாழ்க்கை தேவைகள் முதற்கொண்டு பாதுகாப்பு வரைக்கும் எல்லாவற்றையும் இயற்கையோடு கணித்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வது, இதெல்லாம் பிரிவென்டிவ் மெசர்ஸ். அதை நீ செய்யவில்லை என்றால் பாசிட்டிவ் மெசர்ஸ் வில் கம் இன்டு ஃபோர்ஸ். வெள்ளம் வந்து அடிச்சு தூக்குச்சுன்னா ஆயிரக்கணக்கான வீடு காணாம போயிடும். சுனாமி வந்துச்சுன்னா முடிஞ்சது கதை. பசி வந்ததுன்னா, பற்றாக்குறை வந்ததுன்னா மனிதெல்லாம் முடிஞ்சு போயிடும். கொரோனா மாதிரி நோய் கிருமி வந்தா, அப்ப எல்லாமே வாழ தெரியாமல் வாழ்ந்ததன் விளைவுகள். கிருமிகள் தானே உருவாகிறது இல்லைங்க. கழிவுகளை முறையாக நீக்கவில்லை என்றால் கிருமிகள் உருவாகும். அப்போ நாம் வாழ்கின்ற இடம் சுகாதாரமாக இருக்க வேண்டும் என்ற அறிவு இல்லை என்றால் இவன் மனுஷன் எப்படி சொல்றது? எனவே இயற்கை சீற்றங்களிலிருந்து காப்பு பெறுவது என்றால் அண்டர்ஸ்டாண்ட் தி நேச்சர், ரெஸ்பெக்ட் தி நேச்சர், என்ஜாய் தி நேச்சர். அடுத்து வேற்றுயிர் பகையிலிருந்து காப்பு. இப்போ வேற்றுயிர் என்னங்க? கொரோனா ஒரு உயிர் தானே. அதுல இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு பல நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள வேண்டியிருக்கு. காரணம் என்னன்னா, விலங்குகள் ஒரு காலத்துல நமக்கு பகையாக இருந்தது. இப்போ சின்ன சின்ன கிருமிகளே நமக்கு பகையாக ஆட்டி வைக்குது. அப்ப இதுக்கெல்லாம் என்ன என்றால், காடுகளை அழித்து நகரங்களாக்குகிறோம். அப்ப அங்க இருக்கிற ஜீவராசிகள் எல்லாம் எங்க போகும்? இயற்கையின் அமைப்பு அது மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு சரியா இருக்கும். அப்போ நமக்கு இருக்க இடம் வேணும்ன்றதான் நகரத்தை உருவாக்குகிறோம் அப்படின்ற ஒரு காரணத்தா இருக்கலாம். ஆனா எல்லா ஜீவன்களும் இயற்கை நீதிப்படித்தான் குழந்தைகளை பெற்றுக் கொள்கின்றன. எந்த ஜீவனும் அந்த சீசனுக்கு தவறி குழந்தை பெற்றுக்க முடியுமான்னு பாருங்களேன். சீசனல் பிரீடிங் சொல்லுவாங்க. பருவத்தில் மட்டுமே இனவெருத்தி செய்ய முடியும். இதற்கு விலக்கு பெற்ற ஜீவன் மனிதன் மட்டுமே. அப்ப விலக்கு இருக்கிறதுனால ஒவ்வொருத்தர் 27 குழந்தை பெற்றுக்க முடியுமா? பெற்றுக்கலாமா? இப்ப ஜனத்தொகை அதிகமானால் இடத்தேவை மட்டுமல்ல, எல்லா தேவைகளும் அதிகமாகும். அப்ப குழந்தை பெற்றுக்க வேண்டாமா அப்படின்னா, ராமாயணம் காட்டுகின்ற உண்மை என்ன தெரியுங்களா? இந்தியாவின் மிக பெரும் இதிகாசங்கள் 2, ராமாயணம், மகாபாரதம். இதை பேசுறோம், வியாக்கியானம் பண்றோமே தவிர அதை புரிந்து வாழ்க்கையில் பயன் கொள்கிறோமா என்றா ஒரு சதம் கூட தேராது. அப்ப இந்த இதிகாசங்கள் ராம பக்தர்களை உருவாக்கி விட்டன, கிருஷ்ண பக்தர்களை உருவாக்கி விட்டன. ஆனால் நல்ல மனிதர்களை உருவாக்கவில்லை. இயற்கையை மதித்து வாழ்கின்ற, தெய்வத்தை மதித்து வாழ்கின்ற நல்ல மனிதர்களை உருவாக்கவில்லை. அப்ப என்ன சொல்கிற ராமாயணம் என்றால், ராமனுக்கு 16 வயசுல கல்யாணம் ஆச்சுங்க. 12 ஆண்டுகள் அரண்மனையில இல்லறத்தை மேற்கொண்டான். குழந்தை இல்லை. பிறகு வனவாசம் 14 ஆண்டுகள், அப்பவும் குழந்தை இல்லை. ராவணவதம் முடிஞ்சு சீதையை மீட்டு கொண்டு அயோத்திக்கு வந்து பட்டாபிஷேகம் செய்துட்டான். அதுக்கு அடுத்த வருஷம்தான் லவகுஷன் என்ற 2 குழந்தைகள் பிறந்தன. அப்படின்னா ஏன் கல்யாணமாகி 16ல கல்யாணமாச்சு 28 வயசு வரைக்கும் அரண்மனையில் தான் இருந்தான்? ஏன் அந்த காலத்தில் ராமனுக்கு குழந்தை பிறக்கவில்லை?
இந்த கேள்விக்கு பதில் தெரிந்து விட்டால் ஜனத்தொகை தானே குறைஞ்சு போயிடும். ராமனுக்கு குழந்தை பிறக்கும் போது 43வது வயசுங்க. 16 + 12 + 14 + 1. லவகுசன் பிறக்கும் போது ராமனுக்கு வயசு 43. அப்ப யார் குழந்தையை பெற்றுக் கொள்ளலாம் என்றால், யார் தன்னுடைய ஆணவத்தை அடையாளம் கண்டு, ஆத்மாவை அடையாளம் கண்டு, ஆணவத்திடத்திலே சிறைப்பட்டிருக்கின்ற ஆத்மாவை விடுதலை செய்து பரமாத்மாவாகிய தெய்வத்தோடு இணைந்து பேரின்ப வாழ்க்கையை தூய்க்கின்றானோ அவனே குழந்தை பெறுகின்ற சந்ததி பெறக்கூடிய தகுதியை, யோகியத்தை பெறுகின்றான். இதே கருத்தை வள்ளுவர் சொல்றார். உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான், வரன் என்னும் வைப்பிற்கு ஓர்வித்து. இந்த தகுதி நிச்சயித்தால் இன்றைக்கு எத்தனை ஆண் பெண்களுக்கு இந்த தகுதி இருக்குன்னு பாருங்க. விலங்குகள் மாதிரி பெத்து போட்டுட்டு இருக்கிறான். விலங்குகள் கூட வருஷத்துக்கு ஒரு சீசன் தான் பெத்து போடும். இவனுக்கு அதுவும் கிடையாது. இப்படி பெத்து போட்டா இந்த பூமி எப்படி தாங்கும்? சோ இயற்கையை புரிந்து கொள்ளவில்லை, இயற்கை நீதிப்படி குழந்தைகளை பெற்றுக்கொள்ளவும் இல்லை. அத்தனை சிக்கல்களும் இதனால் வந்ததே. நிர்வாக சீர்கேடு, பொருளாதார சீர்கேடு, உறவிலை சீர்கேடு, இயற்கை வளங்களில் சீர்கேடு, அத்தனைக்கும் காரணம் இந்த ஜனத்தொகை. இதை பத்தி யாரா பேசுறாங்களா? எல்லாம் ஓட்டு எண்ணிக்கைக்கு ஆள் சேர்த்துற மாதிரி, மதத்துக்கு ஆள் எண்ணிக்கை பெருக்கி என்னுடைய மதம் பெருசுன்னு உலகத்துக்கு காட்டிக்கிறதுக்கு மாதிரி தான் பெற்றுக்கிறாங்களே தவிர யாரும் மதங்களின் உட்பொருளை புரிந்து கொண்டதாகவே இல்லை. எனவே இப்படி பல கருத்து ஆய்ந்து பார்த்தா இயற்கை நீதிகளை புரிந்து கொள்கிற போது அதுதான் அந்த இடத்துல இருந்து வச்சுங்களேன், யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதுல அர்த்தம் உள்ளது. அடுத்து தற்செயல் விபத்துகளிலிருந்து காப்பு. ஒன்று வேற்றுயிர் பகை, அது இயற்கை. இன்னொன்று இயற்கை நிகழ்வுகளிலிருந்து காப்பு, அதுவும் இயற்கையானது. ஆனா தற்செயல் விபத்துக்கள் என்று போறாரு பாருங்க, இதுக்கு யார் காரணம்? எந்த வகை விபத்து என்றால் கொலை, தற்கொலை விபத்துகள். இந்த 3 அகால மரணம் என்கிறது பைபிள். பாவத்தின் சம்பளம் இதெல்லாம். இந்த 3ம் பாவத்தின் சம்பளம். இப்ப யார் கொலை செய்யப்படுகிறான், யார் கொலை செய்கிறான், யார் தற்கொலை செய்து கொள்கின்றான், யார் விபத்திலே மாற்றான், இதை பத்தி யார் யோசிக்கிறதே கிடையாது. நோ ஆக்சிடென்ட் நடக்குதுன்றான். திருப்பதிக்கு போய் திரும்பி வர்றான், கார் மொத்தமா குடும்பத்தோட கொலாப்ஸ். ஏன் இந்த பக்தனை பாலாஜி காப்பத்துல? திருப்பதிக்கு போனது பாவமா? திரும்பி வரும்போது எப்படி குடும்பத்தோட போனான்? அது ஒருத்தனா? அப்பப்போ வருஷத்துக்கு 2-3 போயிட்டு தான் இருக்குது குடும்பத்தோட. எது இதை நிச்சயிக்கிறது? கர்ம பலன். எனவே வாழ தெரியாமல் வாழ்கின்ற போது அதெல்லாம் பாவ கணக்கிலே வர வைக்கப்படுகிறது இயற்கை சட்டத்தினால். அப்போ தற்செயல் விபத்துகளிலிருந்து காப்பு வர வேண்டும் என்றால் அவனுக்கு இயற்கை பற்றிய அறிவு வேண்டும், அறம் வேண்டும். அந்த அறத்தை பற்றிய விளக்கத்தை அடுத்த வாரம் நம்ம சிந்திக்கலாம். அறவ நெறிகள் 3, அறிவுநிலை படிகள் 3 என்பதை அடுத்த வாரத்துல சிந்தனைக்கு எடுத்துக் கொள்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. சிறப்பான வாழ்க்கை பற்றிய சிந்தனை. அன்பர்களே, நமக்கு இன்று ஐயா அவர்கள் சிறப்பான சிந்தனை வழங்கியிருக்காங்க. ஐயாட்ட ஐயம் தெளிவுகளை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்பாக இன்று இரவு நிகழ்வு, இரவு மாலை 6:15க்கு யானக்கவி, அதைத் தொடர்ந்து மாலை 6:30க்கு ஆழ்நிலை தவம். ஆழ்நிலை தவம், இந்த தவத்தை நமக்கு நடத்துகிற புதுக்கோட்டையிலிருந்து பேராசிரியர் ஐயா முத்துக்குமரேசன் ஐயா அவர்கள் நடத்த இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து இரவின் மடியில் இரவு இன்றைய நிகழ்வாக வினாவிடை நிகழ்வு இருக்கிறது.
இந்த நிகழ்வு நமக்கு பேராசிரியர் ஐயா கூடலூர் பாஸ்கரன் ஐயா அவர்கள் சிந்தனை வழங்க இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்விலிருந்து உங்களுடைய ஐயங்களை ஐயா அவர்களிடம் தெரிவு பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அண்ணாதுரை ஐயா அட்மிட் பண்ணிக்கிங்க. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. மிக சிறப்பான சிந்தனை உரை. இந்த விதையை பத்தி சொன்னது மிகவும் சிறப்புங்க ஐயா. ரொம்ப நுணுக்கமா ரொம்ப தெளிவா இருந்துச்சு. இந்த லாஸ்ட்ல இந்த கல்யாணத்தை பத்தி சொன்னீங்க. ஒரு 12, ஒரு 16, ஒரு 1 இதெல்லாம் நமக்கு தெரியாம போச்சு. தெரிஞ்சா தெளிவா இருந்திருக்கும். மிக சிறப்பு ஐயா. சிந்தனை உரை மிக சிறப்பு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிமா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சபரிஸ் ஐயா சுந்தர் சபரிஸ் ஐயா அன்வைட் பண்ணிக்கங்க. ஐயா வாழ்க வளமுடன். பழனிசாமி ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா உங்க கிளாஸ். எனக்கு நான் ஒரு கேள்வி யோசிச்சேன், அப்புறம் டக்குன்னு நான் மறந்துட்டேன். பட் அடுத்த வாட்டி கேட்குறேங்க. ரொம்ப நன்றி. நல்லா நன்றி. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சபரிஸ் ஐயா பேசிட்டீங்களா? பேசிட்டாங்க. சரிங்க சரிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா நிறைய பண்ணிக்கலாங்களா ஐயா? பண்ணிடலாங்க ஐயா. பண்ணிடலாம். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். அன்பர்களே, நமக்கு இந்த சிறப்பான சிந்தனை நமக்கு ஐயா வழங்கிட்டாங்க. ஐயா அவர்களுக்கு நமக்கு நன்றிகளை வாழ்த்துக்களாக கூறி மகிழ்வோம். அனைவரும் துரிய நிலையிலிருந்து ஐயா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். இன்றைய நிகழ்வுகளை நமக்கு நடத்துகின்ற மதிப்புக்கும் மரியாதைக்குரிய முதுநிலை பேராசிரியர் வி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். முதுநிலை பேராசிரியர் வி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். முதுநிலை பேராசிரியர் வி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். உடல் நலம் வாழ்க வளமுடன். அவருடைய தொண்டு மென்மேலும் சிறக்க இறையர்களும் குருவர்களும் ஐயாவுக்கு துணை புரியட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட அன்பர்களும் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வாழ்க வளம் என்று வாழ்த்தி விருதுநகர் மண்டலம் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடங்காட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை நடட்டும்.
நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடங்கய்யா. வாழ்க வாழ்க. ஐயா இதே தலைப்பு அடுத்த வாரம் என்ன பாகம் 2 போட்டுருங்க. என்னங்க ஐயா? வாழ்க வளமுடன்.